ஒரு பையனோ பொண்ணோ உண்மையாவே லவ் பண்றாங்கன்னா இந்த 3 விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒன்று, உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வந்தா உங்களை பிளாக் பண்ணி அவாய்ட் பண்ணாம அந்த இஷ்யூவை ப்ராப்பரா உங்ககிட்ட பேசி சால்வ் பண்ணுவாங்க. 2, லைஃப்ல அவங்க என்ன ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் தனியா எடுக்காம உங்ககிட்ட கலந்து பேசி தான் எடுப்பாங்க. 3, அவங்க மேல தப்பு இருந்து உங்க மேல அவசரத்துல கோவப்பட்டா கூட மனசு திறந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. திரும்ப அந்த மாதிரி நடந்துக்காம பார்த்துப்பாங்க. துரோகத்தோட சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே அன்பு மாதிரியே இருக்கும். அது நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அன்பா பேசுவாங்க, அன்பா பழகுவாங்க, அன்பா உங்களை பார்த்துப்பாங்க. அவங்கள மாதிரி அன்பு காட்ட ஆளே இருக்க முடியாது. அன்பை பரிமாற அவங்கள மிஞ்சவே முடியாது. இந்த மாதிரி நீங்க நினைக்கிற ஆள் தான் ஒரு நாள் உங்களை வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. துரோகத்துக்கும் அன்புக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ எது உண்மையான அன்பு அப்படின்றதுல உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ஒருத்தர்கிட்டேருந்து அன்பான பாசமான உறவு தொடங்க ஆரம்பிக்கும் போதே அந்த அன்பு ஏன் கிடைக்குது, அதோடைய காரணம் என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே போதும். நீங்க துரோகத்திலேருந்து தப்பிக்கிறது ஈஸியா இருக்கும்.